தவிக தலைவரும் நடிகருமான விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து அவரது வீட்டில் மோப்ப நாய்களை கொண்டு போலீசார் சோதனை நடத்தியுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பகிரலாம். தமிழக வெற்றிக் கழக கட்சியினுடைய தலைவரும் நடிகருமான விஜயனுடைய வீடு நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகர்ல அமைந்திருக்கிறது. இந்த வீட்டினுடைய செல்போன், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய லேண்ட்லைன் எண்ணிற்கு ஒரு நபர் இன்று அதிகாலையில அழைத்து வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக அவர் மிரட்டல் விடுத்திருக்கிறார். உடனடியாக விஜய் வீட்டில் இருந்த பணியாளர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவும் நீலாங்கரை போலீசார் அங்கு சென்றிருக்கிறார்கள். மேலும் இந்த BDDS என்று சொல்லக்கூடிய மோப்ப நாய்களை கொண்டு கண்டறியக்கூடிய அந்த குழுவினரும் வரவழைக்கப்பட்டு விஜயனுடைய வீடு மற்றும் வளாகத்திலே அந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 1 மணி நேர சோதனைக்கு பிறகு இந்த மிரட்டல் புரளி என்பது தெரிய வந்திருக்கிறது. மிரட்டல் விடுக்கப்பட்ட பயன்படுத்திய அந்த செல்போன் எண்ணை வைத்து தேடியதுல இவர் ஏற்கனவே பல முறை இது போன்று விஜய் மட்டுமல்லாத பல திரை நட்சத்திரங்கள், அரசியல் பிரபலங்களுடைய வீடுகளுக்கும் தொடர்ந்து மிரட்டல் விடுக்கக்கூடிய மரக்காணத்தைச் சேர்ந்த இளைஞர் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் சற்று மனநலம் குன்றியவர் என்பதனால ஏற்கனவே அவருக்கு சிகிச்சை அளிக்கவும் காவல்துறை அதற்கான நடவடிக்கைகளும் எடுத்திருந்த நிலையில்தான் அவர் மீண்டும் இது போன்ற மிரட்டல் விடுத்திருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு இன்று அதிகாலையில் 4:30 மணி அளவில் தொடர்பு கொண்டு முதலமைச்சருடைய வீட்டிலும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு, அதே போன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது போன்ற மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரு சம்பவங்களுக்கும் அதே நபர் தான், அதாவது விஜய் வீட்டுக்கு மிரட்டல் விடுத்த அதே நபர் தான் காரணமா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்.